இட்லி மிளகாய் பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கருவேப்பிலையில் இருக்க தூசெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு கருவேப்பிலை நல்லா கழுவிட்டு அந்த ஈரத்தை நல்லா தொடச்சி இப்படி ஒரு டவல் வச்சு நல்லா தொடச்சி காய வச்சுட்டு அதுக்கு பிறகு வறுத்து நல்லா ட்ரை ஆக்கிட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணிக்க சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு ட்ரையான போதும், ரொம்ப முடமுடன் ஆக வேண்டியதில்லை. கடலைப்பருப்பு, உளுந்து இது ரெண்டும் சம அளவு எடுத்துக்கணும். இன்றைக்கி 200 கிராம் உளுந்து, 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். எள் 50 கிராம் எடுத்திருக்கேன். எள்ளை லேசான சூடில் வச்சு நல்லா வறுத்துட்டு இப்படி கையில் எடுத்து பார்க்கும்போது சூடு தெரிஞ்சால் போதும். 200 கிராம் பருப்புக்கு ஒரு 20 to 25 கிராம் மிளகு, அதையுமே லேசாக வறுத்துட்டு கையில் தொட்டு பார்க்கும்போது சூடு இருந்தால் போதும். இப்போ உளுந்து, கடலைப்பருப்பு இது ரெண்டையும் மிதமான தீயில் வச்சு செவந்து வர்ற அளவுக்கு வறுத்துக்கிட்டு அதை நல்லா ஆற விட்டுடணும். பெருங்காயத்தூள், உப்பு. இப்போ இது நல்லா ஆறுனதும் இதோட பெருங்காயத்தூள், உப்பு இது ரெண்டும் சேர்த்து மிக்சியில் கொஞ்சம் நல்லா நரன்னு இருக்கா மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டால் இட்லி மிளகாய் பொடி ரெடி ஆகிடும். உங்களுக்கு தேவைப்பட்டால் மிளகுக்கு பதிலாக நீங்கள் காஞ்ச மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் மிளகு மட்டுமே ஆட் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே ஸ்டோர் பண்ணாமல் கொஞ்சம் ஆற விட்டு அது சூடு போனதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணால் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.